நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெற ஓராண்டு காலம்தான் இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையை தான் அரசியல் களமானது மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகிறது. தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க கூட்டணி குறித்த பேச்சுக்களானது அரசியல் களத்தில் அடிபடுகின்றன. அந்த வகையில் அண்மையில் ஊடகங்கள் மத்தியில் மிகவும் பெரிதாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தேமுதிகவினுடைய கூட்டணி பற்றி தான். அந்த வகையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட். அதாவது செய்தியாளர்கள் சந்திப்புல கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணியில தேமுதிக இணைந்து ஒருவேளை வெற்றி பெற்றால் ராஜ்யசபா சீட்டானதை நாங்கள் வழங்குவோம் என்று அதிமுகவினர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறாங்க. இது குறித்து ஒப்பந்தமானதும் போடப்பட்டுள்ளது என்று சென்ற மாதத்திலிருந்தே கூறி வருகிறார். தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது நாங்கள் அப்படி சொல்லவில்லை, அவர்களால் சொல்லிக்கொண்டா அது உண்மையாயிடுமா என்றவாறு கூறியிருக்கிறார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் யார் சொல்வது உண்மை என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது உண்மையா அல்லது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்வது உண்மையா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் எடப்பாடி கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அந்த கேள்வியை மறுத்துவிட்டு அப்படியே புறக்கணித்து செஞ்சிருக்கிறார். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. யார் சொன்னா நாங்க தான் சொன்னோமா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஏதாவது வெளிப்படுத்தணுமா? நாடாளுமன்ற தேர்தல் வந்தல தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்தது. அடுத்தபடியாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி குறித்த கேள்வியானது அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. அதனை பற்றி விவாதங்களானது எழுகின்றன. செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக கூட்டணியில் அதிமுக இணையுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டதற்கு அதிமுகவினுடைய முழு முதல் நோக்கமே திமுகவினுடைய ஆட்சியை அகற்றுவதுதான். திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, மற்ற எந்த கட்சிகளும் எங்களுக்கு எதிரி கிடையாது என்றும் பாஜக கூட்டணி குறித்து 6 மாதம் கழித்து கேளுங்கள் என்றவாறு பதிலளித்துள்ளார். இதே போன்றுதான் அண்ணாமலை, பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் பதிலளித்திருக்கிறார். திமுக தான் எங்களுக்கு எதிரி, திமுகவை தான் நாங்கள் அகற்றணும் என்றவாறு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதுதான் எங்களுடைய முழு முதல் நோக்கம் என்று ஒரே மாதிரி இருவரும் பதிலளித்திருக்கிறார்கள். அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்க எல்லார்த்திட்டையும் அன்பா தான் பழகுறோம். எங்களுக்கு யாரு எனிமி யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா. ஏற்கனவே கூட்டணி முடிந்த இந்த இரு கட்சிகள் தற்போது கூட்டணி குறித்த கேள்விக்கு இல்லை என்று சொல்லாமல் மாறாக தேர்தல் நேரத்தில் கேளுங்கள் என்றவாறு கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அண்மையில் கூட அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுடைய இல்ல விழாவில் பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்களான அண்ணாமலை, எல் முருகன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அரசியல் வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன கூறினாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கு ஒரு ஒற்றுமையானது, அதாவது பாஜக அதிமுக இடையில் ஒரு ஒற்றுமையானது தெரியப்படுகிறது என்று கூறினார்கள். இந்த ஒற்றுமையினுடைய அடுத்த நகர்வு கூட்டணியில் முடியுமா என்ற ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டியானது நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில், அதாவது அதிமுக, திமுக, சீமான் அவர்கள் எப்போதும் தனிச்சையாக போட்டியிடுவார், அது நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும். விஜய் அவர்கள் தனியாக போட்டியிடுவார் என்று அக்கட்சியை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூறிவிட்டார். பாஜக என்று 5 முனை போட்டியானது நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த 5 முனை போட்டி 4 முனையாக மாறுமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. அதாவது பாஜகவினுடைய கூட்டணியில் அதிமுக இணையுமா இணையாதா என்ற கேள்வியானது ஏற்கனவே சொன்னது போல் எழுந்திருக்கிறது. ஆனால் அதிமுக பாஜகவின் கூட்டணி இணைவது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனுடைய அமமுக இருக்கிறது. ஏற்கனவே
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு முரணாகத்தான் இருக்கிறது. அண்மையில் கூட டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் லாட்டரி சீட்டில் பரிசு அடித்தது போல எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் பதவி கிடைத்தது என்றவாறு கடும் விமர்சனத்தை அவர் எடுத்து வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பாஜகவுடன் ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமையாக ஒரு ஒன்றிணைந்துதான் இருக்கிறாரு. சசிகலாவும் இருக்கிறாங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என்று இவர்களை எல்லாம் சமாளித்து எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டணியில் இணைவாரா இணைய மாட்டாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அப்படி இணைந்தால் அவர் எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்வார், எப்படி அரசியல் களத்தில் நின்று செயல்படுவார், எப்படி தேர்தலில் போட்டியிடுவார் என்று பல கேள்விகளானது நம்மிடையே எழுந்திருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் மேற்கொண்டு அரசியல் களத்தில் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் நமக்காக காத்திருக்கிறது, நடக்க போகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. எனவே அரசியல் களத்தில் அரசியல் கட்சிகளுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் அனைவரும் காத்திருந்து பார்ப்போம். நன்றி.